ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் உதவியுடன் ஸ்கில்ஸ் ஃபார் இன்க்ளூசிவ் growth நிகழ்ச்சி திட்டம் வழங்கும் மீன்களிலிருந்து நாம் தயாரிக்கக்கூடிய பல சுவையான உணவுகள் இருக்கின்றன. ஆனால் மிக முக்கியமாக ஒரு சமையல்காரராக மீன் வகைகள் மூலம் உணவுகளை தயாரிப்பது மற்றும் பயிற்சி செய்வதன் மூலம் பல சமையல் திறன்களை கற்றுக்கொள்ளலாம். நான் நீர்கொழும்பு மீன் சந்தையில் செஃப் பாபா போர்ஹானுடன் இருக்கிறேன். இங்கு சிங்கள மொழியில் மீன் சந்தை லெலமா என்றும் தமிழில் மீன்வாடி என்றும் அழைக்கப்படுகிறது. ஆம், நன்றாக இருக்கிறது இல்லையா? நான் மூத்த சமையல் கலை நிபுணர் பாபா போர்ஹானுடன் இருக்கிறேன். அவர் இன்று எங்களுக்காக மீனில் ஃபிலே செய்ய போகிறார். இது சேர்ஃபிஷ். இவை இலங்கையை சுற்றியிருக்கும் இந்து சமுத்திரத்திலிருந்து பிடிக்கப்படுகிறது. நீங்கள் இப்போது இந்த ரவுண்ட் ஃபிஷ் மூலமாக சுவையான உணவு எப்படி தயாரிக்கப்படுகிறது என்பதை பார்க்கலாம். அவர் பயன்படுத்தும் கருவிகள் மற்றும் அவற்றை அவர் எவ்வாறு பயன்படுத்துகிறார் என்பதில் தயவு செய்து கவனம் செலுத்துங்கள். சரி, இதோ இப்போது செஃப் பாபா போர்ஹான் உங்களுடன். இந்த வீடியோவில் ரவுண்ட் ஃபிஷ்ஷிலிருந்து ஃபிலே செய்வது எப்படி என்பதை நாங்கள் உங்களுக்கு காண்பிக்க போகிறோம். முதலில் நாம் உடல், வால் மற்றும் தலையை பிரிக்கிறோம். நாம் முதலில் அதன் பிறகு நாம் முதலில் உடலில் ஃபிலே செய்வோம். இந்த பகுதியை முழுமையாக சுத்தப்படுத்தி பின்னர் அதை திருப்பி இந்த பக்கத்தில் இப்படி வெட்ட வேண்டும். இப்படி பிரித்த பின்னர் நடுவில் இருக்கும் முள்ளை இவ்வாறு அகற்ற வேண்டும். இப்போது நான் அந்த பகுதியில் இருக்கும் முள்ளை அகற்றிவிட்டேன். இந்த மாதிரி முள்ளை அகற்றிவிட்டு நடுவில் இருக்கும் மற்றொரு முள்ளை கத்தியால் இப்படி பிரித்துக் கொள்ள வேண்டும். இதையும் அப்படியே கீறிக்கொள்ள வேண்டும். அதிலும் நடுவில் இருக்கும் முள்ளை அகற்ற வேண்டும். இது ஃபிலே. இதை நாம் தோலுடன் அல்லது தோல் இல்லாமல் செய்யலாம். இப்போது நாங்கள் தோல் இல்லாத ஃபிலேயை செய்வோம். அதற்காக நீங்கள் உங்கள் கத்தியை இந்த வழியில் கோணப்படுத்த வேண்டும். அப்படியே வெட்டவும். இதனால் தோல் முழுமையாக உரிந்து வரும். எனவே இது இப்போது ஸ்கின்லெஸ். இதை நாம் மெடோலியன்களாக வெட்டலாம். அடுத்த பகுதி வால்.
இதிலிருந்து நாம் டங்ஸ்களை வெட்டப் போகிறோம். මේකෙන් කපන්න ඩාන් මේකෙන් அதற்காக முதலில் அதன் துடுப்புகளை வெட்ட வேண்டும். පින්ටි කපා ගන්නවා. මේ විතර වරලා කපලා ඉවර වෙලා வெட்டி முடித்த பின்னர் මේක තමයි ෆිෂ් ඩාන්. இதைத்தான் நாங்கள் ஃபிஷ் டங் என்று சொல்வோம். මේක දිගටම நாம் இதை முழுவதுமாக டங்களாக வெட்டி புஃபேக்கு சிறியவற்றையும் அலாகாட்டாக்கு பெரிய துண்டுகளையும் பயன்படுத்தலாம். පිළියක කරන්න යන්න. මෙම කපල ඉවරලා මේ කල්ල ගත්තම வெட்டும்போது இந்த துண்டை திறந்து கத்தியை இந்த வழியில் பிடித்துக் கொள்ளுங்கள். එනවා. நாம் அதை நேராக கீழே வெட்ட வேண்டும். அப்போது ஃபிலே உடனடியாக பிரியும். මේක බර කරා අතින් இதை கொண்டு நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் இங்கே கொஞ்சம் அழுத்தம் கொடுக்க வேண்டும். இந்த பகுதியை வெட்டும்போது நாம் ஃபிலேயை பிரிக்கலாம். ගත හැකි මස් තියෙන්න හොඳ නැහැ. இந்த முள்ளில் சதை எதுவும் இருக்கக்கூடாது. எனவே அவற்றை நன்றாக பார்த்து வெட்டி கொள்ளுங்கள். එතකොට මේක பின்னர் நாம் இதையும் அவ்வாறு பிரிக்கலாம். වෙන් කරන්න. මේක ස්කින් එක நீங்கள் தோலை வெட்டும்போது இப்படி ஒரு இடைவெளியை வைத்திருங்கள். තියෙන්න ඕන. ඊට පස්සේ මේ அதனால் நீங்கள் கத்தியை அடியில் வைத்து இவ்வாறு இழுத்து வெட்டும்போது தோல் இலகுவாக கலன்று வரும். අයින් කරා அதையும் அகற்றிவிட்டோம். මේක තමයි අපි ෆුල් இது ஃபுல் டெயில், ටේල් එකේ இது லாயின். ටේල් එකේ ලොයින් එක இதிலிருந்து மெடோலியன்களை வெட்டி கொள்ளலாம். ஆனால் நிறைய வெட்ட முடியாது. ஓரிரண்டு வெட்டி கொள்ளலாம். මම දැන් පෙන්වන්න යන්නේ தட்டையான மீனில் எவ்வாறு ஃபிலே செய்வது என்பதை இப்போது நான் காட்டப் போகிறேன். இந்த மீனின் சிறப்பு என்னவென்றால் வாய்ப்பக்கவாட்டில் அமைந்துள்ளது. நீங்கள் வழக்கமாக கண்களை பார்க்க முடியாது. ඒ පොඩි ඇස් දෙකක් එකක් තියෙන්නේ උඩට. ඒක තමයි அவை மிகச் சிறியவை, அதுவும் மேற்புறத்தான் இருக்கிறது. இது கடலின் ஆழமான பகுதியில் வாழும் ஒரு மீன் வகை. இப்போது நீங்கள் இந்த தட்டையான மீனை பார்க்கும்போது இது போன்ற ஒரு வரியை நீங்கள் காணலாம். ලින් යන්න ඕන. அதுதான் எலும்புடன் சேர்ந்து நாம் வெட்ட வேண்டிய வரி. நாம் வழக்கமாக முதலில் தலையிலிருந்து தான் ஒரு தட்டையான மீனை வெட்ட ஆரம்பிக்கிறோம். தலையை முதலில் பிரிக்கவும், අයින දිගේ பின்னர் இந்த விளிம்பில் கத்தியை இவ்வாறு வைத்து வெட்டவும், இந்த பகுதியை சுத்தம் செய்யவும். කරගන්නවා. ඊට පස්සේ බඩ பின்னர் நாம் வயிற்று பகுதியிலும் இதை மீண்டும் செய்கிறோம். கத்தியை இப்படி குறுக்கே வைத்து வெட்டவும், அதை அப்படியே பிடித்து பின்னர் கத்தியை எலும்பு இருக்கும் இடத்திலே வைத்து எலும்பு வழியாக வெட்டவும். පැත්තම දාලා දිගටම පිය ඇදගෙන යන්න ඕන කට්ට දිගේ. කොට නිකම් நீங்கள் அதை செய்யும் போது உடனடியாக ஃபிலேயை அப்படி பிரிக்கலாம். ඒක இதுதான் இந்த மீனின் மேல்புறம். கீழ்ப்பாதி வெள்ளையாக இருக்கு. ஆனால் இந்த பக்கத்தில் ஒப்பூட்டளவில் குறைவான சதையே இருக்கிறது. மேல் பக்கத்தில் தான் அதிக சதை இருக்கும். ඒ විදියටම මෙම කපලා බෙල්ල ගාව තමයි நாம் இதை இவ்வாறு வெட்டுகிறோம். எலும்பு கழுத்து வரைக்கும் இருக்கும். எனவே இதை இந்த வழியில் வெட்டினால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எளிதில் ஃபிலேயை பிரிக்க முடியும். ෆිලේ එක සම්පූර්ණම කැපෙන් නැතුව කොයෙන්වත් තියෙන්න ඕන ඒ මාළුවාගේ.
දැන් මේක කට්ට நாங்கள் இதை செய்யும்போது ஃபிலேயில் வெட்டுக்கள் விழாமல் கவனமாக இதை செய்ய வேண்டும். இது முள்ளு. முள்ளை பிரித்த பின்னர் தோலை உரிக்க வேண்டும். அதற்காக கத்தியை இந்த வழியில் இப்படி வைத்து முழுவதும் வெட்டவும். ටේල් එකෙන් இது ஃபிளேயின் கீழ்ப்பகுதி மற்றும் இது மேல் பகுதி. මේකත් இது ஃபிலேயின் கீழ்ப்பகுதி மற்றும் இது மேல் பகுதி. මාළුවාගේ මැද තියෙන இங்கே நடுவில் இருக்கும் எலும்பை எளிதாக அகற்றலாம். මෙතනින් අයින් කරගත හැකි. ඒ වගේම மேலும் மீனுடன் இருக்கும் இந்த கருப்பு பகுதியை முற்றாக அகற்றிக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் சமைக்கும் போது இந்த போர்ஷன் கருப்பு நிறமாகவும் மீதமுள்ள வெண்மையாகவும் மாறும். පාටට මතුවෙනවා තිබුණොත් இந்த எனவே நாம் அதை கண்டிப்பாக அதை அகற்ற வேண்டும். මෙන්න මේ දෙක තමයි අපි எனவே இதைத்தான் நாங்கள் அகற்றினோம். இது வயிற்று பகுதியிலிருந்து வரும் ஃபிலே மற்றும் இவை மேலே இருந்து வரும் ஃபிலே. උඩ තියෙන ෆිලෙස් දෙක.